ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? படுத்துக்கேன். இன்றைக்கி மட்டும் படுத்துன்னு தூங்கு. நாளைக்கு எதுனா பெட் எதுனா ரெடி பண்ணுறேன். பெட்ஷீட் போட்டாலும் நெயில்ஸ் மாட்டிக்குது. இவன் இன்றைக்கி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக கிளினிக் கிளம்புறேன். ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் வெளியில் ஒரு கிட்டன் நடக்காமல் இருக்குது. சுத்தமாக நடக்கலை. இவன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கிளினிக்கில் கொண்டு வந்துட்டேன். கேட்டுக்குன்னு கொஞ்சம் தனியாக ரெடி பண்ணால் தான். ஒரு இன்கம்ப்ளீட்டாக ஒரு ஷெட் இருக்குது. ஸோ அது கேட்டுக்கு தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் டிசபிள்டாக இருக்கிறவங்க வரைக்கும் எடுக்கலாம். நம்ம பசங்க கூடலாம் விட முடியாது. இவங்க குட்டீஸு, அதில் கேட் போட்டிருக்கு. அதனால் நம்பி இவனை விடலாம். அதுவே இவள் பயப்படுறா. அம்மா ஏன் யூரின் கூட போக மாட்றா. நம்மளா ப்ரெஸ் பண்ணால் தான் போகிறா. கற்றுக்கப்ப ரோமியோ வர மாதிரி. ரோமியா அவன் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி. ரோமியா இங்கே வாம்மா. ரோமியோ வா, என்னன்னு கேளு. ஐயோ சாதிச்சு மலை. குட்டி மலை. இங்கே வாம்மா. நீ இந்த மாதிரிம்மா. என்னம்மா மணி 1:30 ஆகுதும்மா. தூங்குமா. கத்தினே இருந்தா எப்படிம்மா? ரோட்டில் இருந்தால் நல்லா வருகுது சொல்லு. ரோட்டில் இருந்தால் ஃப்ரீயாக இருந்தால் என்ன நாய் கடிக்காத சொல்லு. எனக்கு என்னமோ டாக் பைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சின்ன குட்டி வண்டியில் அடிபட்டு இப்படி ஆகிறது வாய்ப்பு இல்லை. டாக் பைட் ஆகி கூட இப்படி ஆயிருக்கலாம். பார்த்துக்கோ, தூங்கு, பார்த்துக்கோ.